இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜயானி சார், ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். வெளில தெரியாது, சைலண்டாக இருப்பார். பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆயிட்டு இருக்கு. பட் என்னதான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் சார்பாகவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துட்டே இருந்தேன். போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சுதான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, உன்னால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங்.